அல்ஹம்துலில்லா வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. பிரபஞ்சகத்தின் இரட்சகர் அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் சக்தி இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். போன வாரம் நம்ம பார்த்த பயான் வந்து ரஷாது இறுதியா பேசின 1989 கான்ஃபரன்ஸோட ஒரு பதிவை தான் நம்ம பார்த்தோம். இன்ஷால்லா ஒரு சின்ன சுருக்கத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம தொடங்குவோம். அதுல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, கிளியரா சொல்றாங்க, நம்ம அங்க ஃபியூடு நடக்கிறதுக்கு முன்னாடி எவென்ட்ஸ்ல நம்மள்ட்ட ஒரு டெஃபிஷியன்சி இருக்கு, நம்மள்ட்ட பற்றாக்குறை ஒண்ணு இருந்திருக்கு. அது பற்றாக்குறை வேற ஒண்ணுமே இல்ல, அல்லாஹ் மட்டும்தான் என்ற விஷயத்த நம்ம முழுமையா அங்க புரிஞ்சிக்கல. இது கண்டிப்பா யாருமே நம்மளால மறுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு நிதர்சன உண்மையை சொல்ல போனா, சாத்தான் வந்து சின்னதா தான் ஒரு விஷயத்த சொன்னான், சின்னதா தான் அவன் நம்ம மனசை கிசு தான் நம்ம மரத்தை நெருங்கிட்டோம். ஸோ இதுல நான் பர்சனலா புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா நம்ம யாராலையும் மறுக்கவே முடியாது நம்மள்ட்ட வந்துட்டு அந்த பற்றாக்குறை இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கிளியரா சொல்றாங்க. இப்ப எப்படி வந்து ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம வந்து வீக்கா இருந்தாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு அந்த கோர்ஸை எடுத்து அதுல பல பல டெஸ்ட் பயிற்சிகள் எடுத்து நம்ம அதுல வரோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு அதே சேம் திட்டத்தை தான் இங்க நம்மள கொண்டு வராங்க. ஸோ நமக்கு இங்க பூமியில அமிச்சு, ஆனா டெஸ்ட்ல வந்து நம்ம பார்க்கிறோம், நமக்கு வந்து நம்மளாவே எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா அல்லாஹ் மிக கருணையாளரா இருக்காங்க. நம்ம அமிச்சது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு வேதம், ஒரு கைடன்ஸ், அது மட்டும் இல்லாம பிளஸ் கைடிங் டீச்சரையும் அல்லாஹ் நமக்கு அனுப்புறாங்க. சுபஹான் அல்லாஹ். ஸோ இதுதான் அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. இன்ஷா அதோட தொடக்கத்தை நம்ம பார்ப்போம். துல்லத்துன் மினல் அவ்வலின் வக்குல்லின் மினல் அக்கீரின், அதாவது மெனி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அந்த முதல் ஜென்ரேஷன், தூதரோட சமகாலத்துல வந்த அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அண்ட் எ ஃபியூவர் ஃப்ரம் த லேட்டர் ஜென்ரேஷன், இதற்கு வரக்கூடிய பின்னாடி வர ஜென்ரேஷன் ஒரு சில பேர். we are the ones who take the difficult test. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வாழ்ந்த மக்கள் தான் ரொம்ப கடினமான டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அது நமக்கு எல்லாரும் என்னன்னு தெரியும், அல்லாஹ் மட்டும் சொல்றது. many will be jumping on the wagon in the near future and thousands of millions. ஸோ இன்ஷால்லா வரக்கூடிய காலத்துல நம்ம போயிட்டு இருக்க இந்த பயணத்துல, இந்த வண்டியில ஆயிரக்கணக்கான மில்லியன்ஸ் கணக்கான நம்பிக்கையாளர்கள் சேருவாங்க. பட் தே டோன்ட் டிசர்வ் ஆஸ் மச் அஸ் கிரெடிட் அஸ் யூ. ஆனா அவங்களுக்கு எல்லாமே லேட்டர் ஜென்ரேஷன்ல இருந்து வர எல்லாருக்குமே அதே அதே அளவான கூலி கிடைக்காது. ஏன்னா நம்ம லாஸ்ட் சொல்லியிருந்தோம், ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்ஷால்லா உதாரணத்தோட நம்ம பார்ப்போம். I was staying at Farima and Amir Kolani's house. ஸோ இந்த மாதிரி சப்மிட்டர் ஃபரிமா அண்ட் தென் அமீர் கொலனி அவங்க வீட்டில் வந்து சான் பிரான்சிஸ்கோல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நான் தங்கி இருந்தேன். ஃபரிமாவும் அமீரும் லைக் மை செல்ஃப் ஹூ க்ரோ அப் வித் ட்ரெடிஷனல் இஸ்லாம். ஸோ அவங்களுமே இந்த நம்ம சோகால் முஸ்லிம்ஸ் பின்பற்ற அல்லாஹ் கூட சேர்த்து சொல்ற அந்த முகமது தவறான இஸ்லாத்தை தான், அந்த அந்த வழிமுறையில தான் அவங்களும் வளர்ந்தாங்க. நானும் அப்படிதான் வளர்ந்தேன். They thought as Muhammad was the last prophet, the Muhammad was last messenger. So அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முகமது தான் இறுதி நபி, அவர் தான் இறுதி தூதர். பட் ஃபரிமா and Amir passed the text and accepted me as God messenger. ஆனா அந்த வழிமுறையில அவங்க வளர்ந்திருந்தாலுமே அவங்க என்ன தூதரா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சோதனையில அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. They looked at the evidence and they believed me. ஆதாரங்களை பார்த்து அல்லாஹ் சொல்ற மாதிரி அறிவுபூர்வமா எடுத்துக்கிட்டு அதை நோக்கி அவங்க நம்பிக்கை கொள்றாங்க. தே ஆக்சுவலி பிலீவ் இன் காட். உண்மையை சொல்ல போனோம்னா அவங்க என் மேல் நம்பிக்கை கொள்ள, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்றாங்க. பிகாஸ் காட் சைட், ஏன்னா கடவுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ல யம்சஹு இல்லா அல் முத்தருன். God said that no one can touch the book of mine except those who are worthy of it. அதுல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேதத்தை இல்ல அல்லாஹ்வுடைய சொற்கள்ல யார் அதற்கு உண்மையாலே தகுதியா இருக்காங்களோ அவங்கள தவிர வேற யாராலுமே அதை கிட்ட நெருங்க முடியாது. And they said, since God revealed the miracle of the Quran through this man, then he must be, he cannot be liar. நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் வந்து இவங்க மூலியமா இந்த விஷயத்த சொல்லணும் நாடி இருக்காங்கும் போது நிச்சயமா இந்த மனிதர் பொய்யா இருக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வோட விஷயத்த சொல்றாங்கன்னா அதற்கு மன தூய்மை நிச்சயமா வேணும், அதற்கான அல்லாஹ் மட்டும் சொல்ற அந்த மன வலிமை நிச்சயமா வேணும். சோ இந்த விஷயம் உண்மையா இருக்குன்னா மிக நிச்சயமா இந்த விஷயத்த சொல்ற இந்த மனிதரும் அவர் பொய்யரா இருக்க வாய்ப்பே இல்லை.
and they conclude that God is telling the truth. So அதை நோக்கி அவங்க என்ன முடிவு கொள்றாங்கன்னா, இது நிச்சயமா கடவுளிடம் இருந்து வந்த வார்த்தை தான், இவர் நிச்சயமா கடவுளிடம் வந்த ஒரு தூதர் தான். இட் இஸ் நாட் ஈஸி as I'm telling you, it's a difficult test. இப்ப நான் ஒரு வார்த்தைகளால சொல்ற மாதிரி இது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. இது மிகவும் ஒரு கடினமான டெஸ்ட். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தே பாஸ் இட் வெரி ஈஸிலி. அல்லாஹ் சொல்ற மாதிரி கூட நம்ம படிக்கிறோம், அது அல்லாஹ் அவங்களுக்கு லேசாக்கிட்டாங்க, அப்படிதான் நம்ம சொல்லணும். A couple of days late after I stayed with Farima and Amir, the neighborhood children came to ask, where is the messenger of God? ஸோ அதுக்கப்புறமே ஒரு சில நாள் கழிச்சு திருப்பி நான் தங்கி இருந்தேன். ஸோ பக்கத்து வீட்டுல இருந்து வந்த அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டு கடவுளிடம் வந்த தூதர் எங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபரிமாட்டையும் அமீர்ட்டையும் கேட்கறாங்க. ஏன்னா பிகாஸ் ஃபரிமா அண்ட் அமீர் சில்ட்ரன் went around and said, guess who is sleeping at our house for the children. ஸோ அவங்க அந்த ஃபரிமாவோட அமீரோட பசங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சின்ன பசங்க நம்ம போய் சொல்லுவோம்ல எங்க வீட்டுல யார் இருக்காங்க பாத்தியான்னு சொல்ற மாதிரி அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எங்க வீட்டுல வந்து தூதரே தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஷா அல்லாஹ். For the new generation now, God says He promised al husna. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய புது ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு இல்ல வரக்கூடிய சந்ததிகளுக்கு அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அல் ஹுஸ்னா, மிக அழகிய விஷயம். என்ஜாய்மெண்ட் அண்ட் ஹெவன் ஃபார் ஆல் தி பிலீவர்ஸ், எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் பரிபூர்ண சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் ரிசர்வ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. பட் ஃபரிமா அண்ட் அமீர் சில்ட்ரன் cannot get the same credit as ஃபரிமா அண்ட் அமீர். நான் சொன்ன மாதிரி ஃபரிமா அண்ட் அமீர் அவங்களோட குழந்தைகளுக்கு ஃபரிமா அண்ட் அமீர் அவங்களுக்கு கிடைச்ச அதே கிரெடிட் அதே கூலி கிடைக்குமான்னு கேட்ட கிடையாது. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைம் வந்துட்டு. ஏன்னா ஒருத்தவங்க வழிமுறையா வளர்ந்து சின்ன வயசுல இருந்து இதுதான் சத்தியம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லியே வளரவங்க ஒரு திடீர்னு நம்ம ஒரு விஷயத்த சேஞ்ச் பார்க்கும்போது அது சத்தியம்தான் நீங்க ஏற்றுக்கொள்றதை விட அதை நோக்கி ஒரு பயம் வரும்ல, சமுதாய பயமா இருக்கட்டும், பினான்சியல் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் தொடச்சி எரிஞ்சிட்டு அல்லாஹ் மட்டும் சொல்றது இட்ஸ் நாட் வெரி ஈஸி கம்பேர் டு ஒரு சப்மிட்டரோட பேரண்ட்ஸ்க்கு பிறந்துட்டு ஸோ அவங்க சொல்ற இதுலயே வளருது. கம்பேரிட்டிவ்லி இது ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்றாங்க, கடினமான விஷயம் எங்க சொல்றாங்க. தீஸ் ஆர் சில்ட்ரன், தே ஆர் க்ரோயிங் அப். ஸோ இந்த சில்ட்ரன் இவங்க இந்த பிள்ளைகள் வளர்ந்துட்டே இருக்காங்க. they have no hang-ups. they say their parents say this is God's messenger and we believe it. ஸோ அவங்க சொல்ற மாதிரி அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க அல்லாஹ் மட்டும்தான், இவரே வந்து அல்லாஹ்வின் தூதன் சொல்லும் போது சின்ன வயசு சொல்லும் போது அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு லேஸ் ஆயிருது, அதுல அவங்க நம்பிக்கை கொள்றதுக்கு ரொம்ப ஒரு இலகுவாயிருது. அண்ட் ஃபார் தெம் இஸ் ஈஸி, யூ கேன் see the difference. சொன்ன மாதிரி இதுல ஒரு வித்தியாசத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு கேக்குறாங்க. So I congratulate you. The test is very difficult. So இங்க இருக்க ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களுக்கு நான் கங்க்ராட்ஸ் பண்றேன். கண்டிப்பா இந்த சோதனை வந்து ரொம்பவும் கடினமானது. And I said I passed it. I went through it. Alhamdulillah. So Alhamdulillah, I did pass it because I'm like you. We were in the same boat. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு மட்டும் கடினம் இல்ல, எனக்குமே ரொம்ப கடினமான ஒரு சோதனை தான் இது. நம்ம எல்லாரும் ஒரே போட்ல தான் இருக்கோம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஐ எம் ரிக்வயர்ட் ஆல்சோ டு பிலீவ் தட் ரஷாத் கலிஃபா இஸ் எ மெசேஞ்சர் ஆஃப் காட். ஏன்னா நான் வந்து தூதர் தான்ங்கிறது நான் நம்புறதே அது ஒரு சோதனை தானே மிக நிச்சயமா. ஸோ அதை நான் நம்புறதுக்கே எனக்கு 8 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. It took it for me 8 years. Some of you are probably better than me. என்னைய விட இங்க இருக்க ஒரு சில பேர், நான் சொன்னோம் அல்லாஹ் சொல்றாங்கல்ல காலு சமையனா வத்தான கேட்டம் கட்டுப்பட்ட விஷயம் அடிப்படையில என்னை விட பெட்டரா நான் 8 வருஷமா நான் வந்து கன்க்ளூட் பண்ணல. ஆனா நீங்க சொன்ன உடனே ஏற்றுக்கிற மக்கள் என்னை விட பெட்டரா இருக்கீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. In that respect, I didn't take you that long, but it took me 8 years. உங்களை மாதிரி எனக்கு சீக்கிரம் எடுத்துல நான் ரொம்ப எனக்கு வந்து டைம் எடுத்து 8 வருஷம் ஆச்சு. And this gives me a chance to make it up to some of the most beloved friends, எதிப். ஸோ இந்த இடத்துல என்னோட மிக நெருங்கிய சப்மிட்டர்ஸ் நண்பர்கள் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். எதிப், அவரோட பேர் வந்து எதிப். ஸோ இவர் வந்துட்டு திஸ் மேன் இஸ் த மோஸ்ட் கியூரியஸ் கிரியேச்சர் ஆன் தி எர்த். ஸோ எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஒருத்தர் ஆர்வமா இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர்னு சொல்றாங்க எதிப்ப. இஸ் வெரி கியூரியஸ், எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. எந்த விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப அதை டீப்ல போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு நபர் இவரு. ஸோ இது வந்து நான் ஒரு அன்புல தான் சொல்றேன், இன்சல்ட்டா சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. he knows your grandma's name by now. அதாவது அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது பக்கத்துக்கு பெண்மணிகிட்ட சொல்றாங்க, உங்க பக்கத்துல இருக்க எதிப் வந்து இப்ப நிச்சயமா வந்து உங்களோட பாட்டியோட பேர் கூட கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க.
யூ மே நோ தட் ஹீ நோஸ், பட் ஹீ இஸ் வெரி கியூரியஸ். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு, ஆனா நிச்சயமா அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கியூரியஸா எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ற ஆளு. He comes to me and I mean he goes to supermarkets and reads all the pamphlets. அதாவது இவர் எந்த அளவுக்கு ஆர்வமானவர்னா, ஏதாவது சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது அந்த பேம்ப்ளெட்ஸ் நோட்டீஸ்லாம் வித்துட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் கூட வாங்கி இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு ரொம்ப ஒரு கியூரியஸான பர்சன் சொல்றாங்க. ஸோ ஹீ டசன்ட் மேக் இட் ஈஸி. என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த விஷயத்த வந்து எனக்கு வந்து ரொம்ப இது எனக்கு கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. ஏன்னா ஹி கம்ஸ் அண்ட் சேஸ் ஹவு டஸ் த ரிவிலேஷன் கம் டு யூ. ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமான இவரு, இது சாதாரண விஷயத்தையே இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தூதர்னு சொல்ற விஷயத்த அப்ப எந்த அளவுக்கு அவர் ஆர்வமா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுங்க தான் பாக்குறோம். ஹவு டஸ் த ரெவலேஷன் கம் டு யூ, டு யூ see the Gabriel, what does he tell you, எப்படி உங்களுக்கு இந்த வெளிப்பாடு வந்துச்சு, கேப்ரியல் நீங்க பாத்தீங்களா, அவர் என்ன சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க, எந்த விதத்துல சொன்னீங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் அவர் கேட்கிறாரு. அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்வே திஸ் டு ஹிம். ஆனா எனக்கு வந்து அவர்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எப்படி சொல்றதுங்க எனக்கு தெரியலங்கிறத சொல்றாங்க. அண்ட் ஐ கேன் see the disappointment in my face. அதாவது அவர் வச்சிருக்க அந்த ஆர்வத்துக்கு நான் சொல்ற பதில் வந்து கொஞ்சம் அது டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஏன்னா எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியல, எப்படி வெளிக்கொண்டு வந்து எப்படி அவர்கிட்ட சொல்லி சொல்றதுங்கிற விதம் எனக்கு புரியல. இஸ் வெரி டியர் டு மீ, எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அண்ட் இஸ் எ பிலீவர், அவர் நம்பிக்கையாளரும் கூட. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தரும் இருக்காரு, ஃபெரோஸ் கமலி. ஸோ இஸ் ஆல்சோ வெரி கியூரியஸ் பர்சன், அவருமே ரொம்ப ஆர்வமானவர். அண்ட் ஹி ஆஸ்க் மீ த சேம் கொஸ்டின் அண்ட் இஸ் வெரி வெரி டியர் டு மீ. ஸோ இவருமே எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், இவர் நம்பிக்கையாளரும் கூட. அந்த டிசப்பாயின்மெண்ட் ஆன் ஹிஸ் ஃபேஸ் ஜஸ்ட் பிரேக்ஸ் மை ஹார்ட். அதான் இவங்கள்ட்ட வந்து நான் எந்த எப்படி சொல்றது, இந்த விஷயத்தை எப்படி நான் கன்வே பண்றேங்கும் போது அவங்களோட எதிர்பார்ப்புக்கு எனக்கு நான் சொல்ற வித ஈடா இல்ல. ஸோ அவங்க ஃபேஸ்ல ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு டெல் ஹிம், பட் ஐம் கோயிங் டு டெல் யூ நவ். ஐ see the disappointment on Edith face and I see it on Feroz face. ஆனா இன்ஷால்லா இப்ப நான் சொல்றேன், இன்ஷால்லா அது வந்து எந்த அளவுக்கு அவங்களோட ஆர்வத்தை ஈடுகட்டுன்னு பார்ப்போம். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் சாட்டிஸ்ஃபை their curiosity or not, எனக்கு தெரியல. பட் இன்ஷால்லா நான் கண்டிப்பா சொல்றேன். தேர் இஸ் அ பிரசிடென்ட் இந்த குரான்ல இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அல்லாஹ் நமக்கு கத்து கொடுக்குறாங்க. as you know that Gabriel appeared to Maryam. ஸோ நமக்கு தெரியும் மரியம் கிட்ட வந்து கேப்ரியல் ஏஞ்சல் மலக்கு வந்துட்டு அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆறாங்க. he told her he was Gabriel, but what did she say? அப்போ அவர் கேப்ரியல் வந்து என்ன சொல்றாரு, நான் தான் கேப்ரியல் அல்லாவோட மலக்குன்னு சொல்லும் போது அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, மரியம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னது பிர் ரஹ்மான் மின்க, ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் காட் ஃப்ரம் யூ. நான் உங்களிடம் இருந்து அல்லாட்ட பாதுகாவல் தேடுறேன். So she assumed that he is Satan or agent of Satan. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஓகே இவர் சாத்தானா இருக்குமோ, இல்ல ஒரு ஜின்னா இருக்குமோ, ஏஜென்ட் ஆஃப் சாத்தானா இருக்குமோ, ஆர் சம்திங் பேட், ஒரு கெட்டது விளைவிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்குமோன்னு சொல்லி அவங்க பயந்து அல்லாஹ்விடம் வந்து ஒரு புகலிடம் தேடுறாங்க. And before we jump into any conclusion, I want to set some record straight. ஸோ நம்ம ஒரு எந்த விதமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, இன்ஷால்லா நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா கிளியரா சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு என்னன்னு தெரியும், கேப்ரியல் வந்து அல்லாஹ்வுடைய ஒரு தூதர். கேப்ரியல் இஸ் a messenger of God. He is a messenger who carries the revelation. ஏஞ்சல் வந்துட்டு அல்லாஹ்வின் வெளிப்பாடுகளை, அல்லாஹ்வுடைய விஷயத்த கேரி பண்ணக்கூடிய ஒரு மலக்கா இருக்காங்க. he is an angel. God calls him அர்-ருஹுல் அமீன். அல்லாஹ் வந்து கேப்ரியலை வந்து அர்-ருஹுல் அமீன் சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, த ஹானர்ஸ் பியரர் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாட தாங்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு சோலுன்னு சொல்றாங்க. we may have human visions of Gabriel and we may convey on him human characteristics. அதாவது நம்ம வந்து ஒரு மனுஷனா நம்ம வந்து இப்படிலாம் கற்பனை பண்ணி வச்சிருப்போம், கேப்ரியல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, இந்த குணங்கள்லாம் இருப்பாங்க நினைச்சிட்டு இருப்போம். லைக் he may say you are a God messenger, I say get away from me, you are Satan. அதாவது அவர் சொல்றார் ரஷாத் கிட்ட வந்துட்டு, நீங்க வந்து கடவுளுடைய தூதர், ஒரு மைல்ட் டோன்ல, ஜென்டில் டோன்ல அது பின்னாடி சொல்லுவாங்க. ஐ சே கெட் அவே ஃப்ரம் மீ, யுவர் சைத்தான், we will think he will get mad and say. அப்ப நம்ம ரஷாத் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட தள்ளி போயிடு, நீ சாத்தானா இருக்கும் நான் அப்படின்னு சொல்றாங்க. and we will think that he will get mad and say I am telling you your God messenger.
சோ நம்ம மனுஷங்க என்ன நினைப்போம், இந்த மாதிரி விஷயத்த ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம அதை கேட்காம இல்ல நீ சாத்தான கெட்ட விஷயம் சொல்ற போன் அப்படி நம்ம சொல்லும் போது நம்ம என்ன நினைப்போம், எதிர்த்தரப்பு இருப்பவங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்க சூடாயிருவாங்க. இல்லைன்னா வந்துட்டு யூ வில் கெட் மேட் அண்ட் சே ஐ எம் டெல்லிங் யூ யுவர் காட் மெசேஞ்சர். அப்ப என்ன பண்ணா அவங்க அழுத்தி சொல்லுவாங்க, நான் சொல்றேன் உனக்கு புரியலையா, நீ கடவுளோட தூதர் தான்ங்கிறத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல கேப்ரியல் அப்படி பண்ணலன்னு சொல்றாரு அவரு. நோ ஹி டசன்ட். இஸ் வெரி மைல்டு, இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். சோ கேப்ரியல் வந்து ரொம்ப மைல்டாவும் ஒரு நல்ல ஒரு புரிதல், வெரி அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தார். வெரி ஜென்டில் அண்ட் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். சோ இத சொல்லும் போது ஏன் வந்து இவங்க மலக்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு புரியும். ஏன்னா இவங்க சொல்லும் போது வெரி மைல்டு, வெரி அண்டர்ஸ்டாண்டிங், வெரி ஜென்டில், வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல், ரொம்ப மரியாதாவும் ரொம்ப இணக்கத்துடனும் ரொம்ப மைல்டாவும் சொல்றாங்க. அண்ட் he never utters the thing that we would utter. மனுஷங்களா இருக்க நம்ம சொல்லக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் அவங்க சொல்லலன்னு சொல்றாங்க. ஐ எம் டெல்லிங் யூ you would better do the announcement or listen. It's amazing. Of course God gave them certain powers. மாஷா, இது உண்மைக்குமே வந்து கடவுளால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த பவர்ஸ்ல ஒண்ணு. They see certain things and they have a tremendous understanding. அவங்களால நம்மளால பார்க்க முடிய ஒரு சில விஷயங்கள் அவங்களால பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்மளை விட ஒரு அபரிமிதமான ஒரு புரிதல் அல்லாஹ் சுப்ஹானஹு கிஃப்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு. The angels do, so they are really agents. So இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் வந்து அவங்க மலக்குமார்களா இருக்காங்கங்கிறத. இப்ப எனக்கு புரியுது. வேர்ட் ஏஞ்சல் as we understand, மலக்குமார்கள் சொல்லும் போது அவங்க குணநலங்கள் எனக்கு புரியுது. இட் இஸ் வெரி ஃபிட்டிங் நவ். இப்போ அதற்கான பொருத்தம் என்பதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு குணநலங்கள் நம்ம பாக்குறோம் இந்த விஷயத்துல. I went through the test because the way the revelation comes is that when God is sending us information to us, Gabriel seems to just take over my brain completely. அதாவது ஒவ்வொரு விதமாவும் அல்லாஹ் தன்னுடைய வெளிப்பாடுல வெளிக்கொண்டு வராங்க. இப்போ இந்த விஷயத்துல வந்து கடவுள் நாடி அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வரும்போது கேப்ரியல் வந்து என்னோட சிந்தனைய இல்ல என்னோட அறிவை வந்து முற்றிலும் கைப்பற்றிடுறாங்க. அண்ட் நத்திங் எல்ஸ்ன்னு சொல்லும்போது என்னால அதை வந்து எதுவுமே செய்ய முடியல. ஐ கேன் டூ நத்திங் எக்ஸப்ட் டீல் வித் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அந்த வரக்கூடிய அல்லாவின் செய்திய கேட்கறது தவிர என்னால எதுவுமே பண்ண முடியல, வேற எதையும் திங்க் பண்ண முடியல. என்னோட பிரெயினை வந்து கம்ப்ளீட்டா அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ ஐ ஸ்டேட்டட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஒன் டைம். ஸோ இந்த விஷயம் எனக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. சூரா யாசின்ல வசனம் 3, இன்னக்கல் அமீனல் அல் அல் முர்சலின். ஐ சேட் தட் மோஸ்ட் அசர்டிவ்லி. இந்த விஷயம் எனக்கு ரொம்பவும் ஆழமா ரொம்ப ஸ்ட்ராங்காவும் சொல்லப்பட்டது. கேப்ரியல் சொல்றாங்க, இந்த சூரா யாசின் வசனம் 3 உங்களுக்கு அப்ளை ஆகும். ஷுவர்லி யூ ஆர் ஒன் ஆஃப் த காட் மெசஞ்சர். மிக நிச்சயமாக நீங்க அல்லாஹ்வின் ஒரு தூதர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஐ ட்ரை டு அவாய்ட் தட் பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஐ grew up saying யாசின், தட் யாசின் இஸ் நேம் ஆஃப் முகமது. நான் வந்து அவங்க சொல்றாங்க, நான் அதை தொடர்ந்து அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அது வந்து அவர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா அது மிகவும் ரொம்ப ஆழமான அர்த்தமுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நான் வளர்ந்ததே அப்படிதான். யாசின்ங்கிறது வந்து முகமதோட இன்னொரு பேரு. ஸோ அதை அவரை ரெஃபர் பண்ணுதுங்கிற ஒரு புரிதலோட வளர்ந்த நானு. பட் மை பிரெயின் வாஸ் டேக்கன் ஓவர் அண்ட் யூர் ஒன் ஆஃப் த மெசேஞ்சர். ஆனா என்னோட மூளை கட்டுப்பாடுகள் என்னோட சிந்தனைகள் அனைத்துமே எடுக்கப்பட்டு இந்த விஷயம் எனக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டே இருக்கு. யூ ஆர் ஒன் ஆஃப் த காட் மெசேஞ்சர். நீ நிச்சயமாக அல்லாஹ்வின் ஒரு தூதர் தான். ஐ சே கோ அவே யூ ஆர் சேத்தன், விச் இஸ் வாட் மேரி சேட். இந்த இடத்துல எப்படி வந்து மேரி வந்து ரியாக்ட் பண்ணாங்களோ, மரியம் ரியாக்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரிதான் நம்ம ரஷாது ரியாக்ட் பண்றாங்க. நீங்க சாத்தான் சொல்றதா இருக்கும், நீ சாத்தானா இருக்கும், என்கிட்ட விலகி போ. அண்ட் தென் எ வெரி மைல்ட், எ வெரி ஜென்டில் டிபேட் வில் கோ ஆன். ஸோ அப்போ வந்து அந்த எதிர்த்தாப்புல வர குரல் வந்து ரொம்ப ஜென்டிலாவும் ரொம்ப அமைதியாவும் ஒரு டிபேட் நடக்கும். அவரோட மைண்டுக்கும் ரஷாத் பேசுறதுக்கும் ரெண்டு வாய்ஸும் மாத்தி மாத்தி நடக்கும். வில் கோ ஆன், ஒய் டு யூ திங்க் ஐ எம் சேத்தன். அப்போ வந்து அந்த கேபிள் கேக்குறாங்க சிந்தனையில, நீ ஏன் என்ன சாத்தான் நினைக்கிற? டிடன்ட் யூ சே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க வந்து என்ன சாத்தான், ஏன் நீங்க சாத்தான் நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லலையா ரப்பி அவுது பிக்கி மின மஷாத்தி ஷைத்தான் ஓதலியா, இல்ல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதலியான்னு கேக்குறாங்க. ஐ வுட் ஆக்சுவலி சே, அப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி, ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் காட். நிச்சயமா நான் அல்லாஹ்விடம் புகலிடம் தேடுறேன். தி ரிஜெக்டட், விரட்டப்பட்ட சாத்தானிடம் இருந்து, ஃப்ரம் தி விஸ்பர்ஸ் ஆஃப் தி டெவில்ஸ், அவங்க செய்யும் கிசிப்புல இருந்து நான் அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுறேன். அண்ட் ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் யூ மை லார்ட் that they very close to me. அவங்க மிக அருகில் வருவதில் இருந்தோ நான் உங்களிடம் பாதுகாவல் தேடுறேன்னு சொல்றாங்க.
ஸோ இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த டிபேட் வில் சே, யூ சேட் திஸ் ஸ்டேட்மெண்ட், டோன்ட் யூ பிலீவ் காட்? ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஜென்டிலா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் கேட்கறாங்க கேப்ரியல் இந்த இடத்துல. அதாவது நீங்க சொல்லிட்டீங்க, நிச்சயம் நீங்க அல்லாஹ் நம்பலையா? நிச்சயமா ஹி வில் ப்ரொடெக்ட் யூ. நிச்சயமா நான் சாத்தானா இருந்தா அல்லாஹ் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப லாஜிக்கலான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கேட்கறாங்க. அண்ட் திஸ் இஸ் வென் மரியம் சேட், இதேதான் மரியமும் சொல்றாங்க, இன்னி அவுசுபிர் ரஹ்மான் மின்க, ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் த மோஸ்ட் கிரேஷியஸ் ஃப்ரம் யூ, மிக்க அருளாளரிடம் இருந்து நான் வந்து புகலிடம் தேடுறேன். இன் குந்தா தக்கியன், if you are really a righteous being, if you are truly Gabriel, then you will understand what I mean. ஸோ அவங்களோட கேஸ்ல வந்து அல்லாட்ட புகலிடம் கேட்டுட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க நிச்சயமா நன்னறியாளராக இருந்தா இல்ல நீங்க ரைச்சியஸா இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் நிச்சயமா உங்களுக்கு புரியும்னு சொல்றாங்க. In other words, you will understand what I'm saying. If you are really Gabriel appeared to Maryam in the form of human being. This doesn't happen in my case. So அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, கேப்ரியலோட மரியமோட விஷயத்துல வந்துட்டு கேப்ரியல் வந்து ஒரு மனிதன் வடிவில் வந்திருந்தாங்க. ஆனா என்னோட கேஸ்ல அப்படி இல்ல. மை கேஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லியர். என்னோட கேஸ் வந்து இங்க மூளையில சிந்தனையில வந்திருந்தாங்க. ஸோ ஐ டிஸ்மிஸ் த தாட், பட் then I'm totally incapacitated as far as thinking is concerned. ஆனா நான் தாட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் அக்செப்ட் பண்ணல. ஸோ ஆனா என்னோட சிந்தனையை வந்து என்னால அடுத்து எடுத்துட்டு போக முடியல, ஆர் டூ எனி திங். ஸோ ஐ இக்னோர் த தாட் அண்ட் சே ஐம் கோயிங் டு ரீட் சம் குரான். ஸோ அப்போ வந்து அதை நோக்கி என்னால் எந்த இதுவுமே சிந்தனை பண்ண முடியல, நான் அவாய்ட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஒரு டைம்ல வந்து அதை வந்து நான் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு முடிவு எடுக்காம நான் என்ன பண்றேன், குரானை நோக்கி படிக்க போறேன். குரானை ஓப்பன் த குரான் அந்த பிரெயின் இஸ் டேக்கன் ஓவர். திருப்பி நான் குரான் படிக்கும்போது திருப்பி என்னோட மூளை வந்து கைப்பற்றப்படுது, திருப்பி அந்த விஷயம் சொல்லப்படுது அவங்களுக்கு, யூ ஆர் ஒன் ஆஃப் த மெசேஞ்சர். சூரா யாசின் verse 3 அப்ளைஸ் டு யூ. அதாவது நீ மிக நிச்சயமாக திருப்பின்னு சொல்றாங்க, நீ அல்லாஹ்வின் தூதர் தான். சூரா யாசின் வசனம் 3 நிச்சயமா உங்களுக்கு அப்ளை ஆகும்னு சொல்றாங்க. ஐ ஹோப் ஐ சாட்டிஸ்ஃபைட் அட்லீஸ்ட் சம் ஆஃப் யுவர் கியூரியாசிட்டி. இப்போ நான் சொல்ற விஷயத்த பார்த்தா இன்ஷால்லா உங்களோட எதிர்பார்ப்பிற்கு ஓரளவு நான் சொன்ன விஷயம் வந்து பொருந்தும்னு நினைக்கிறேன். ஆனா நிச்சயமா எனக்கு தெரியும் எதீப் வந்து நாளைக்கு இதை விட அதிகமான வேற கேள்விகள் கொண்டு வந்து கேட்பாரு. பட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். நான் சொன்ன மாதிரி உங்களோட சேர்த்து எனக்கும் நான் அல்லாஹ்வின் தூதர் நம்புறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். I think I need to make a correction also. I was never asked to make an announcement. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்த நம்ம உற்று நோக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அல்லாஹ் மனிதர்களுக்கும் சரி அல்லாஹ்வின் தூதர்களுக்கும் சரி அல்லாஹ் நிச்சயமா எதுவுமே கம்பல்ஷனே பண்ணல. அதுதான் இவங்க சொல்றாங்க. நான் இந்த விஷயம் திருத்தணும்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் நெவர் மேக் டு ஆஸ்க் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது அல்லாஹ் வந்து நிச்சயம் கட்டளை இட்டு நீ கண்டிப்பா இதை சொல்லியே ஆகணும்னு விஷயத்த சொல்லல. ஐ திங்க் த வே புட் இட் டவுன், நான் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கும் போது நான் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது சின்ன திருத்தணும்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் நாட் ஆர்டர்ட், ஐ வாஸ் நெவர் ஆர்டர்ட். நிச்சயமா இது வந்து கட்டளையாவே எனக்கு சொல்லப்படல. ஐ மீன் until the time of announcement that it was not order is admitting that earlier when they speak about it was might sounded like was ordered. ஸோ அவங்க சொல்றாங்க, அதாவது நான் போன வாட்டி பேசும்போது இந்த மாதிரி நான் ஆர்டர்ன்னு சொல்லியிருந்தேன், கட்டளைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நிச்சயமா இது எனக்கு கட்டளையாவே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த இடத்துல தூதருக்குமே வந்துட்டு ஒரு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இது. பட் இட் வாஸ் இம்ப்ளைட், லைக் ஐ சேட், தேர் வாஸ் a gentleness and mildness. நான் சொன்ன மாதிரி. ஆனா இந்த விஷயத்தை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு கேப்ரியல் மூலியம் வரும்போது அந்த விஷயத்துல ஒரு ஜென்டில்னஸும் ஒரு மைல்ட்னஸும் என்கிட்ட இருந்துச்சு. அதை நோக்கி அவங்க அதை நோக்கி என்கிட்ட வந்து பேசினாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இட் வாஸ் டெஸ்டினி. ஆனா மிக நிச்சயமா இது எல்லாமே அல்லாஹ்வின் திட்டப்படிதான் நடக்குது. 8 வருஷம் கழிச்சு நான் சொல்லணுங்கிறது. தெர் வாஸ் சர்டன் ரைட் டைம் ஃபார் த அனௌன்ஸ்மெண்ட். அல்லாஹ் நாடி இந்த டைம்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் முடிவு செய்யறாங்க. அதுபடியே நிச்சயமா 8 வருஷம் கழிச்சு இது ஹேப்பன் ஆகுது. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் டோல்ட் த ஃபேஷன் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் யூ காட் மெசேஞ்சர். நான் சொன்ன மாதிரி இந்த 8 வருஷத்துலயுமே எனக்கு ஒவ்வொரு விதமா வந்துட்டு நிச்சயமா நீ கடவுளோட தூதரங்க விஷயத்த அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்துட்டே இருக்காங்க. நான் என்ன பண்றேன், அண்ட் ஐ வெண்ட் ஆன் மை வே சேயிங் ஐ வுட் ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட், worship the God alone. We don't need any announcement. ஆனா நான் வந்து என்ன பண்றேன், என்னோட திங்கிங்கே வச்சுக்கிட்டு இல்ல நம்ம கடவுளோட வார்த்தைகளை சொல்லலாம், கடவுளை மட்டும் நம்ம தனிமையா வணங்கலாம், கடவுள் மட்டும் வழிபடலாம், இதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் தேவையில்லை. அப்ப வந்து இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அத்தாச்சி காமிக்க ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, ஐ நோ ஐம் காட்ஸ் மெசேஞ்சர், ஃபைன், லீவ் மீ அலோன்.
அப்ப வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவருக்கு தெரிஞ்சிருது. ஆமா, மிக நிச்சயமா அல்லாவோட மெசஞ்சர் தான் நானு. ஆனா அத வந்து அவர் இன்னும் அந்த பப்ளிக் அனௌன்ஸ்மென்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு இன்னும் அந்த அல்லாஹ் மட்டும் சொல்ற விஷயத்துல அவருக்கு வலிமை ஏற்படலைங்கிறது தான் உண்மை இந்த இடத்துல. This kind of thing, and then in the first conference Satan want to spoil that. நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம் அவரோட மனசுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல என்ன ஆகுது, சாத்தான் வந்து ஒரு குழப்படி ஏற்படுத்திறான் இதற்கு முன்னாடி நடந்த கான்ஃபரன்ஸ்ல. அதாவது என்னன்னா, இந்த விஷயத்த வந்து அவரு சொல்லு நினைச்ச விதத்துல அவரால் சொல்ல முடியல. ஒரு வதந்திகள் மூலயமா பரம்பி அந்த கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப ஒரு கியோஸ் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிருது. And Susan Roy kind of let the cat out of the bag, and then at the time, because Ismail is here, I'm going to read this part. ஸோ சூசன் ராய் என்ற பெண்மணி வந்துட்டு அவங்க ரஷாத் பிளான் பண்ண மாதிரி சொல்லாம அவங்க ஒரு விதமா சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நிறைய குழப்படி ஏற்பட்டுருச்சு. இந்த இடத்துல இஸ்மாயில் இருக்காரு. நான் அந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேத்ரின் கோல்டன் was just telling me when that happened and there was a big commotion. ஸோ இந்த மாதிரி அந்த பெண்மணி சொன்னதுக்கு அப்புறமேட்டு மொத்த கான்ஃபரன்ஸ்லயும் நடக்கிற எல்லா சப்மிட்டர்ஸ்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. ஸோ ஷி வென்ட் இன் ஏ ரூம் அண்ட் ஷி ஃபவுண்ட் இஸ்மாயில் பரக்கத். அப்போ ரூம்குள்ள போகும்போது இங்க ரஷாத் கூட நெருக்கமா இருக்க சப்மிட்டர்ஸ் இஸ்மாயில் பரக்கத், கசீம் அகமது, மேரி, மஹமூத், ஃபிரோஸ். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து விஷயத்தை நோக்கி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இஸ்மாயில் பரக்கத் வந்துட்டு இது சொல்றதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு, அதை நிமிஷம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இஸ்மாயில் பரக்கத் வாஸ் பேசிங் த ரூம் அண்ட் ஹி வாஸ் வெரி ஆங்கிரி. ஸோ அப்போ இவர் இந்த மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த டைம்ல என்ன விஷயமே புரியல. ஸோ ஹி வாஸ் வெரி ஆங்கிரி அண்ட் ஹி மேட் அ ஸ்டேட்மெண்ட் தட் கேத்ரின் ஹியர்ட் இட் அண்ட் இஸ்மாயில் இஸ் ஹியர். I'm gonna ask him point blank if he is God message or not. அப்போ இஸ்மாயில் வந்து அந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நான் நிச்சயமா ரஷாதோட முன்னாடி நேர்ல போயிட்டு பளிச்சுன்னு இந்த கேள்வி நான் கேட்க போறான், நீங்க கடவுளோட தூதரா இல்லையான்னு சொல்றத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்க போறா அப்படின்னு அவர் சொல்றாரு. He was whispered by the way, but Catherine heard it loud and clear. அவர் என்னமோ குசு குசு தான் பேசினாரு, ஆனா வந்து கேத்ரின்ங்கிற பெண்மணி வந்து அதை கிளியரா கேட்டுட்டாங்க. ஸோ கேத்ரின் ரஷா கிட்ட ஷேர் பண்றாங்க இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. And he was determined to ask me. At the same time, I was praying very hard. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறமே எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் அல்லா கிட்ட ரொம்ப இறைஞ்சி பிரார்த்தனை பண்றேன். ஐ வாஸ் praying very hard. I said, please God, don't let anybody ask me point blank. ஸோ அல்லட நான் என்ன பிரார்த்தனை பண்றேன்னா, யாருமே வந்து இந்த இந்த மாதிரி என்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நேரடியா ரொம்ப ஆங்கராகவும் இந்த விஷயத்த கேட்க வேணாம்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்றேன். ஆர் யூ காட்ஸ் மெசேஞ்சர், ரொம்ப நேரடியா அப்படி கேட்காம, பிகாஸ் ஐ வுட் ஹவ் டோல்ட் ஹிம், ஐ வுட் ஹவ் செட் எஸ் அட் த டைம். ஏன்னா கண்டிப்பா நிச்சயமா அந்த இடத்துல வந்து ரஷாத்னு கன்ஃபர்ஸ் பண்ணவே இல்லை. இது வந்து வதந்திகள் மூலயமா பரவிதான் எல்லா சப்மிட்டர்ஸ்குள்ள போயிருக்கு. ஸோ அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது I would have told him, I would have said yes at the time. மிக நிச்சயமா நான் கண்டிப்பா நான் பொய் சொல்லக்கூடாது, நான் ஆமான்னு தான் சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நடுவுல வந்து இன்டரப்ஷன் பண்ணி எதிப்பு ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இன்ஷால்லா நேரம் கம்மியா இருக்கனால நம்ம முடிச்சுட்டு இன்ஷால்லா நெக்ஸ்ட் இதுல கண்டினியூ பண்ணுவோம். மாஷா அல்லா, இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், சலாம்.